பிரியமானவர்களே, இன்னைக்கு கூட நமக்கு சரியான நேரத்தில் சரியான ஆசீர்வாதம் கிடைக்கணும். அதுதான் நமக்கு பிடிக்கும். அப்படிதானங்க? வயித்த வலிக்கு இல்லாத மருந்து மற்ற நேரம் தேவையே இல்லை. அப்படிதானங்க? இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உபாகமம் 11:14 போட்டிருக்குங்க. அவங்களோட தானியம், அவங்க போடுற விவசாய பொருள்லாம் கரெக்டான நேரத்தில் சேர்க்கும்படியாக கடவுள் என்ன செய்கிறாரா, ஏற்ற நேரத்தில் முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணுகிறாராங்க. இப்படி பண்ணுறதுனால அதாவது கரெக்டான நேரத்தில் மழை பெய்யணும். எங்கள் ஊர்லலாம் விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். விவசாயம் போடும்போது மழை 10 நாள் கழித்து பெஞ்சிச்சுன்னா அந்த விவசாயத்தில் அந்த பொருள்லாம் வாடி வேஸ்ட்டாக போயிருங்க. அதே சமயம் அறுவடை சமயத்தில் நல்லா மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருள்லாம் அழுகி வேஸ்ட்டாக போயிருங்க. அப்போ மழை எந்த நேரத்தில் தேவையோ அந்த நேரத்தில் இருந்தால் தாங்க நமக்கு நல்லது. அந்த மாதிரி கடவுள் என்ன செய்தாராம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்குற ஒரு ஆசீர்வாதத்தில் அவர் எப்படி கொடுக்குறாராம், அவங்களுக்கு ஏற்ற நேரத்தில் அந்த கானானில் மழை பெய்யுமாங்க. எப்போ விவசாயத்துக்கு தேவையோ அப்போ மழை பெய்யுமாங்க. எப்போ தேவை வெயில் வேணுமோ அந்த நேரத்தில் வெயில் வருமாங்க. அதே மாதிரி தாங்க இன்றைக்கி இயேசுவை நீங்கள் சொந்த ரட்சகராகிட்டு கொண்டு அவரை முழுமையாக விசுவாசிப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சிலுவையில் செய்து முடித்தது, அவர் உங்களை பாவம் சாபம்லாம் தீர்த்து முடித்தது எல்லாத்தையும் அவர் என்னை நீதிமானாக்கியிருக்காருன்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய பிள்ளையா நீங்கள் மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் உங்களுக்கு இதே ஆசீர்வாதத்தை தருவாராங்க. எந்த எந்த ஸ்டேஜில், எந்த உங்கள் பிஸ்னஸ்க்கு எந்த நேரத்தில் எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமோ அந்த ஆசீர்வாதத்தை சரியான நேரத்தில் சரியான நிமிஷத்தில் சரியான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவாராங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.